மதம் மாறிய பெண்கள் நிறைய பேருக்கு தெரியும் எப்படியெல்லாம் பேசுவாங்க அப்படின்னு. என்னென்னு நான் சொல்ல விரும்பலை. சில பேர் நினைப்பாங்க நிறைய பணம் சம்பாதிக்கணும். எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆக்ட்ரஸ்னால் நல்லா சம்பாதிப்பாங்க, நல்லபடியாக லைஃப் செட்டில்டாக இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தேன்னா ஒரு பாயிண்டில் வந்து இஸ்லாத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா, மை காட், கம்ப்ளீட்டாக ஒரு ஜீரோ லைஃப் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு பேஜஸும் படிக்க 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 அல்ஹம்துலில்லாஹ் அது எப்படி இருந்தது, அந்த உணர்வுகள் எந்த அளவுக்கு மிகப்பெரிய உணர்வுகளாக இருந்ததுன்னு என்னால் சொல்லவே முடியல. யா அல்லாஹ், இதை நான் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தையா இருக்கும் போதே இது எனக்கு கிடச்சிடக்கூடாதா, எதுக்கு இதெல்லாம் விட்டான்னு சொல்லி எல்லாரும் என்னை திட்டினாங்க. ஆனால் எனக்கு மனசில் அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான், இது ஒன்று தான் என் மனசுக்கு தோணுச்சு. ஆனால் நான் வந்து சின்ன சின்ன அந்த எம்ப்ராய்டரி ஒர்க், டெய்லரிங் ஒர்க்கில் எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் அதெல்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோட ட்ராவல் பண்ணது குரான் மட்டும்தான். திருக்குரானில் நமக்கு என்னென்ன சொல்லலை, எதை தேடினாலும் நமக்கு அதில் ஒரு விடை கிடைக்கும். கொஞ்சம் திறந்து பாருங்கள், எது சரி எது தப்புன்றது உங்களுக்கே நீங்கள் படிக்கிறது மூலமாக தெரிஞ்சுப்பீங்க.